ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற இங்கிலீஷ் மிஸ்ட்ரி சீரீஸ் 7 Dials. நீங்கள் எல்லாருமே ஆவலோட ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக இந்த சீரீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அகதா கிறிஸ்டி கதைகளை பற்றி சொல்லவே வேணாம். சஸ்பென்ஸுக்கும் ட்விஸ்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த 7 Dials சீரீஸோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற பிளானில் இருந்த ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கின கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த கொலையும் நடக்குது. இந்த 2 கொலைக்கும் ஒரு காமனான லிங்க் இருக்குது, அதுதான் 7 Dials. ஹீரோயின் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்காரு. சேசிங், ஷூட்டிங், சீக்ரெட்ஸ், பிட்ரேயல்னு எல்லாமே கலந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கொலை பண்ணது யாரு, மோட்டிவ் என்னன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறப்ப ஈவன் ஹீரோயின்கே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு உண்மை கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியலங்க டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் 1920 ரோண்டாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறாங்க. ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு. அது புல் ஃபைட் நடக்கிற கிரவுண்டு போல். ஆடியன்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஆனால் இப்போ அங்கே யாருமே இல்லை. தரையில் ஒரு கார்டு ஏதோ கிடக்குது. அது அவர் எடுக்கிற கேப்பில் கேட் க்ளோஸ் ஆகுது. சடனாக கிரவுண்டுக்குள்ளே ஒரு காளமாடு ஓடி வந்து அந்த ஆளை முட்டி தூக்கி போடுது. அவர் இறந்து போயிடுறாரு. அவர் எடுத்த அந்த கார்டை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அதில் 7 மணியை காட்டுற ஒரு கிளாக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு 5 வருஷம் கழித்து கதை ஆரம்பிக்குது. அதாவது 1925 கண்ட்ரி சைடில் இருக்கிற ஒரு பெரிய மேன்ஷனை காட்டுறாங்க. இதோட பேர் சிம்னிஸ். இங்கே ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. சொசைட்டியில் இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்க, பணக்காரங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னு எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருக்காங்க. இந்த யங் லேடி தான் படத்தோட ஹீரோயின், பேர் ஐலன். நெக்ஸ்ட் இவங்க ஹீரோயினோட அம்மா. ஹீரோயினோட ஃபேமிலியுமே சொசைட்டியில் முக்கியமானவங்க போல். இந்த பார்ட்டியை நடத்துறது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அது இவர் தான், பேர் ஆஸ்வால்டு. இவரோட ஒய்ஃபும் கூட இருக்காங்க. இவங்க பேர் மரியா. ஆஸ்வால்டோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஏதோ ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க போல். அதை பற்றி ஹீரோயின்கிட்டையும் அம்மா கிட்டேயும் ஆஸ்வால்ட் சொல்கிறாரு. இப்படி எல்லாக்கிட்டையும் வளரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் சீக்ரெட் ப்ராஜெக்ட் இல்லைன்னு மரியா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் நிறைய நாடுகள் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பாக மற்ற நாடுகளில் இருக்கிற ஆஃபீஸை ஃபாரின் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவில் இருக்கிற ஃபாரின் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சில அஃபிஷியல்ஸும் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. இவர் ரோனி, இவர் பில்லு. இவங்க 2 பேரும் கோட் பாக்கெட்டில் அலாரம் கிளாக்கை மறைச்சி வச்சிருக்கதை ஹீரோயின் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஒரு கலீகை ப்ராங்க் பண்ண போகிறத ரோனியும் பில்லுன்னு சொல்கிறாங்க. அந்த கலீகோட பேர் ஜெரி. அவர் எப்பயுமே டைம்க்கு எந்திரிக்காமல் தூங்கிக்கிட்டே இருப்பார் போல். அதனால் ஜெரியோட பெட்ரூமில் நிறைய கிளாக்ஸை மறைச்சி வச்சு ஒரே நேரத்தில் எல்லா கிளாக்ஸும் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ண போகிறாங்க. நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்து ஜெரியை பார்த்து பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கும் ஜெரிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஏன்னா ஹீரோயினோட அண்ணனும் ஜெரியும் ஆர்மியில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. போர் நடந்தப்போ ஹீரோயினோட அண்ணன் இறந்துட்டார் போல். ஹீரோயினும் ஜெரியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் அங்கே வராரு. இவர் தான் ஃபாரின் ஆஃபீஸ் செக்ரட்டரி, பேர் லோமேக்ஸ். இவருக்கு கீழே தான் ஜெரி வேலை பார்த்துட்ருக்காரு. ஆஸ்வால்டையும் அவரோட ஒய்ஃப் மரியாவையும் நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லி ஜெரியை லோமேக்ஸை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து கெஸ்ட்ஸ் எல்லாரும் கார்டு விளாண்டுட்டு இருக்கிறப்ப மரியா பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்க. ஹே, இது சீட்டிங்னு ஜெரி சொல்லவும் என்னை அக்யூஸ் பண்ணுறவங்க நல்லா அனுபவிப்பாங்கன்னு மரியா கோவப்படுறாங்க. இதே நேரம் ரோனியும் பில்லும் ஜெரியோட ரூமில் கிளாக்ஸ் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாங்க. அடுத்த நாள் கெஸ்ட்ஸ் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்காக டைனிங் டேபிளில் உட்காராங்க. இவர் பேர் ஜிம்மி. இவர் லண்டன் அஃபிஷியல். இப்போ ஜெரியோட ரூமில் அலாரம் கிளாக்ஸ் எல்லாம் மொத்தமாக அடிக்குது. ஆனாலும் ஜெரி எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு ஹீரோயின் போய் பார்த்தா ஜெரி பெட்லேயே இறந்து கிடக்காரு. டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. டேபிளில் தூக்கம் வரதுக்காக சாப்பிட்ற மருந்து பாட்டிலும் ஒயின் கிளாஸும் இருக்குது. ஜெரி குடித்த ஆல்கஹாலில் ஸ்லீப்பிங் ட்ரக் மிக்ஸ் ஆனதுனால கூட இறந்துருக்கலான்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் இது ஆக்சிடென்ட்லாம் மிக்ஸ் ஆச்சா இல்லை ஜெரி தான் மிக்ஸ் பண்ணி குடிச்சாரான்னு தெரில. இது ஹீரோயின்கே ஷாக்கிங்காக இருக்குது. இடியே விழுந்தாலும் அசராமல் தூங்குற ஆள் தான் ஜெரி. அவர் இதுக்கு ஸ்லீப்பிங் ட்ரக் எடுத்துக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, ஜெரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்ல இருந்தது ஹீரோயின்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக இது சூசைட் இல்லைன்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்வால்டும் மரியாவும் மேன்ஷன்லேருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. இவர் ஜெரி கூடவும் ஹீரோயினோட அண்ணன் கூடயும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவர் தான். இவரும் அந்த கப்பல் கூடவே அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ஜெரியோட ரூமில் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுறப்ப டெஸ்கில் ஒரு லெட்டர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஜெரி தன்னோட தங்கச்சிக்கு அனுப்புறதுக்காக எழுதி வச்சிருந்த லெட்டர். 7 Dials பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நான் சொன்னதை மறந்துரு அப்படின்னு அதில் ஜெரி எழுதியிருக்காரு. 7 Dialsனால் என்னன்னு ஹீரோயின்கே தெரில. ஜெரியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. அதை பற்றி அம்மா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 7 Dialsனால் என்னென்னு அம்மாக்கும் கன்ஃபார்மாக தெரில.
அப்படி ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குன்னு மட்டும் அம்மா சொல்கிறாங்க. மரியா கிளம்புறதுக்கு முன்னாடி மெய்டு கிட்ட ஏதோ தனியாக பேசினதையும் அதுக்கப்புறம் மெய்டு பதட்டமானதையுமே ஹீரோயின் நோட் பண்ணிப்பாங்க. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே கார்டன் ஏரியாவில் நடந்து போகிறப்ப அங்கே ஒரு கிளாக் கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. 7 மணியில் கரெக்டாக ஸ்டக் ஆகி அதில் அலாரம் அடிச்சிட்ருக்கு. ஜெரியை ப்ராங்க் பண்ணுறதுக்காக ரோனியும் பில்லும் வச்சுருந்த அலாரம் கிளாக் மாதிரியே தான் இருக்குது. 7 கிளாக்ஸுமே ஜெரியோட ரூமில் தான் இருக்குது. அப்போ இதை யார் தூக்கி எறிஞ்சாங்கன்னு தெரில. ஹீரோயின் ரோனிக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஜெரியோட ரூமில் வச்ச கிளாக்ஸு மொத்தம் 8. அடுத்த நாள் காலையில் ஒரு கிளாக் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அந்த கிளாக் தான் இது. அது மட்டும் இல்லை, ரூமில் அங்கேயும் இங்கேயும் மறைச்சி வச்ச கிளாக்ஸை யாரோ எடுத்து ஒரே இடத்துல அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஜெரி இல்லை. ஏன்னா அவர் கிளாக்ஸை பார்த்துருந்தா அலாரத்தை ஆஃப் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ரோனி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஹீரோயின் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் அடுத்து மேன்ஷனில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ தான் மெய்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜெரியோட ரூமில் கிடந்த தூக்க மருந்து பாட்டில் மரியாவோடது போல். தூக்கமே சரியாக வரதில்லைன்னு மெய்டு சொன்னனால தான் மரியா தான் அந்த பாட்டிலை மெய்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. அது பாட்டியில் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் அது எப்படி ஜெரி கிட்ட போச்சுன்னு மெய்டுக்கே தெரில. நடந்தது ஒரு ஆக்சிடென்டல் டெத்துன்னு போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் விடுறதா இல்லை. அடுத்து ரோனியை மீட் பண்ணி ஜெரியோட ரூமில் கிடச்ச லெட்டரை காமிக்கிறாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 7 டயல்ஸ்க்கும் ரூமில் 7 கிளாக்ஸை அடுக்கி வச்சதுக்கும் லிங்க் இருக்குமோன்னு ஹீரோயினுக்கு தோணுது. இப்போ யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அது யாருன்னு ஹீரோயினுக்கும் தெரில, ரோனிக்கும் தெரில. இந்த இன்வெஸ்டிகேஷனை இதோட விட்டுடலான்னு ரோனி சொல்ல, அது முடியாது, ஜெரியும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பேட்டில் ஃபீல்டில் ஹீரோயினோட அண்ணன் இறந்தப்ப அவரோட பாடியை தூக்கிட்டு வந்தது ஜெரி தான். அதனால் உண்மையை கண்டுபிடிக்கிறதுல ஹீரோயின் உறுதியாக இருக்காங்க. ஹீரோயினும் ரோனியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மரியா அங்கே வராங்க. நீங்கள் அந்த ஸ்லீப்பிங் ட்ரக் உங்களோடதுன்னு போலீஸ்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்த ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு மரியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தன்னை ஃபாலோ பண்ண ஸ்ட்ரேஞ்சரை அவருக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போய் கால் பண்ணி பேசிட்டு போகிறாரு. ஸ்ட்ரேஞ்சர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த டெலிஃபோன் பூத்துக்கு போய் ஆப்ரேட்டருக்கு கால் பண்ணி லாஸ்ட் கால்க்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த கால் ஸ்காட்லாண்ட் யார்டோட போலீஸ்க்கு கனெக்ட் ஆகுது. ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறவர் யாருடா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் லண்டனுக்கு போக போகிறதா அம்மா கிட்டே சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் டேஞ்சர் வந்துடக்கூடாதுன்னு அம்மாவுக்கு கவலை இருக்குது. நான் கண்டிப்பாக போய் தாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இறந்து போன தன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்த்து அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வேறு யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் கிரவுண்டில் மாடு முட்டி இறந்து போனவர் தான். அவரோட கதை நமக்கு இன்னுமே என்னெல்லாம் தெரில. ஹீரோயின் லண்டனுக்கு போயிட்டுருக்கிற இதே நேரத்தில் சிட்டியில் வேறு இடத்துல டெலிஃபோன் ரிங் ஆகுறதையும் அதை வேறு ஆட்கள் அட்டன் பண்ணுறதையும் காட்டுறாங்க. ஒரு டெலிஃபோனுக்கு பக்கத்தில் கிளாக் பிரிண்ட் ஆன கார்டு ஒன்று இருக்குது. அதில் ரத்த கரையும் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா மாடு முட்டி இறந்தப்ப அங்கே கிடந்த கார்டு தான் இது. அப்படியே கட் பண்ணால் சிம்னீஸில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு லெட்டர் வந்து சேருது. அது ஹீரோயினுக்கு எழுதின வார்னிங் லெட்டர். 7 டயல்ஸ் கிட்டேருந்து விலகியே இரு, இல்லைன்னா சாவு நிச்சயம் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க போயிட்டுருக்கிற ரோட்டில் யாரோ அடிபட்டு கிடக்கவும் ஹீரோயின் இறங்கி போய் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ரோனி தான். யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க போல். ஜிம்மி கிட்ட சொல்லிடு 7 டயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோனியும் இறந்து போயிடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு கதறி அழுகிறாங்க. அடுத்த சீனில் 1920 ரோண்டாவில் நடந்ததை காட்டுறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து இவரும் இவரோட சிஸ்டரும் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே யாரோ ஒரு லேடி அசாசின் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ஷூட் பண்ணதில் சயின்டிஸ்டோட சிஸ்டர் இறந்து போயிடுறாங்க. சயின்டிஸ்ட்டு அந்த அசாசினை ஷூட் பண்ணிடுறாரு. சயின்டிஸ்ட்டு கிட்ட ஒரு என்வலப் இருக்குது. அதுக்குள்ளே தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது போல். அதை டார்கெட் பண்ணி தான் இந்த அட்டாக்கே நடந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் லண்டனுக்கு போய் ஜிம்மியை மீட் பண்ணி ரோனி சாகிறதுக்கு முன்னாடி சொன்னதை ஜிம்மி கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கலான்னு ஜிம்மி சொல்கிறாரு. ஜெரியோட கொலைக்கும் ரோனி கொலைக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா 2 கேஸ்லேயுமே 7 டயல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் அது என்னன்னு தான் ஹீரோயினுக்கே தெரில. அது ஒருவேளை ஃபாரின் ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெரியும் ரோனியும் ஃபாரின் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாங்க. ஜிம்மி தனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. ஜெரியோட தங்கச்சியை மீட் பண்ணுறதுக்கு ஜிம்மி கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா ஜெரி இறந்ததை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜிம்மி தான் தங்கச்சியை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத யாரோ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அது அதே ஸ்ட்ரேஞ்சர் தான். இவன் இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சரை காரில் சேஸ் பண்ணி போகிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் போன பில்டிங்குள்ளேயே போய் அவரை கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க.
இவர் ஒரு போலீஸ் சூப்பரண்டன்ட், இவரை நான் இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன். ஜெரியோட கேஸில் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு போல். ஹீரோயின் தான் ஜெரியோட பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது. அடுத்து ரோனி இறந்தப்பையுமே ஸ்பாட்டில் ஹீரோயின் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் ஹீரோயின் பக்கம் திரும்பி இருக்கு போல். 7 டயல்ஸ்னால் என்னன்னு இன்ஸ்பெக்டர்கிட்டே ஹீரோயின் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல விரும்பலை. ஜெரி தங்கச்சிக்கு எழுதி வச்சிருந்த லெட்டரை இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹீரோயின் காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் டேஞ்சரில் மாட்டிக்காதீங்கன்னு இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் அதை காதிலே வாங்கிக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து பில்லை மீட் பண்ணி 7 டயல்ஸ் பற்றி கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு பில் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் அடம் பிடிக்கவும் அது ஒரு நைட் கிளப் தான், நிறைய அஃபிஷியல்ஸ்லாம் அங்கே வருவாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு பில்லு சொல்லிடுறாரு. நான் அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் பில்லை கூட்டிகிட்டு அந்த கிளப்புக்கு போகிறாங்க. மேன்ஷனில் முன்னாடி வேலை பார்த்த சர்வெண்ட் ஒருத்தர் அங்கே இருக்காரு. நீங்கள் வேறு நல்ல ஒரு கிளப்புக்கு போகலாமே அப்படின்னு சர்வெண்ட் சொல்லவும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. பில் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டே கிளப்பில் இருக்கிற ஆட்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு சைட் டோர் வழியாக மட்டும் சில லேடிஸ் உள்ளே போகிறத பார்த்த ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் அதுக்குள்ளே நுழையிறாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி அங்கேருந்து ஒரு ரூமை திறந்து உள்ளே போகிறாங்க. கிளப்புக்கும் இந்த ரூமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய ரவுண்ட் டேபிளில் கிளாக் டிசைன் போட்டிருக்கு. சைடில் 7 கிளாக்ஸை வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஜெரியோட ரூம்லேயுமே கிளாக்ஸை இதே மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோயின் ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹூடி போட்ட முகத்தில் கிளாக் டிசைனில் மாஸ்க் போட்ட ஆட்கள் எல்லாரும் உள்ளே வராங்க. மொத்தம் 6 பேர் டேபிளை சுற்றி உட்காடுறாங்க. ஒரு சேர் மட்டும் எம்டியாக இருக்கு. ரோனி கொலைகேஸை போலீஸ் ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. அடுத்து டாக்டர் மேட்டப் கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை எப்படியாவது வாங்கணும்னு பேசுகிறாங்க. இவங்க சொல்கிற டாக்டர் மேட்டப்பு வேறு யாரும் இல்லை, ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்ச சயின்டிஸ்ட் தான். அவர்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வேறு யார்கிட்டையும் போயிடக்கூடாதுன்னு இந்த குரூப் நினைக்குது. வைவன் ஆபி அப்படிங்கிற இடத்துல நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு அந்த சயின்டிஸ்ட் வரப்போகிறார் போல். நம்பர் 7 அங்கே அனுப்பி வைக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த 6 பேரில் ஒருத்தர் தான் நம்பர் 7. அவரும் சரின்னு தலையாடுறாரு. இது எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ளேருந்து ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. 7 டயல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குரூப் இல்லை, அது ஒரு கோஆர்டினேட்டட் டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் இதை பற்றி ஜிம்மி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லண்டன் கிளப்பில் மாஸ்க் போட்ட சீக்ரெட் குரூப்பானு ஜிம்மி ஷாக் ஆகுறாரு. ஜெரியை கொலை பண்ணுது, ரோனியை கொலை பண்ணுது, எல்லாமே இந்த 7 டயல்ஸ் குரூப் தானே ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயினுக்கு பில் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் மாஸ்க் போட்ட ஆளுங்களை பற்றி அவர்கிட்ட ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜெரியோட தங்கச்சி அங்கே வராங்க. இவங்களுக்கும் ஜெரிக்கும் ஒரே அப்பா தான், ஆனால் அம்மா வேறு வேறு. இட்டாலியில் வளர்ந்த இவங்க போன வருஷம்தான் லண்டனுக்கு வந்திருக்காங்க. ஜிம்மியோட ரூமில் கிடைச்ச லெட்டரை தங்கச்சிக்கிட்ட ஹீரோயின் காமிக்கிறாங்க. இப்போவும் ஒரு தடவை 7 டயல்ஸ் கிளப்புக்கு போக போகிறதா தங்கச்சி சொன்னப்ப அந்த கிளப்புக்கு போக வேண்டான்னு ஜெரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது அக்கறையில் சொன்னாரா இல்லை சீக்ரெட் குரூப்பை பற்றி தெரிஞ்சனால சொன்னாரான்னு தெரியல. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் அவங்க அண்ணனை கொலை பண்ணிக்கணும்னு தங்கச்சிக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. வைவன் ஆபி அப்படிங்கிறதுல நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு அந்த குரூப்பை சேர்ந்த நம்பர் 7 வரப்போகிறதையும் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டை நடத்துறது ஃபாரின் ஆஃபீஸ் செக்ரட்டரி லோமேக்ஸ் தான். அதனால் பில் மூலமாக நமக்கு ஒரு இன்விடேஷன் வாங்கி அந்த ஈவெண்ட்டுக்கு போகலான்னு ஜிம்மி சொல்கிறாரு. நானும் உங்கள் கூட வரேன்னு தங்கச்சி சொல்லவும் அது ரிஸ்க்குன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நம்ம வேணால் சேஃப்டிக்கு கன்னோட போவோன்னு ஜிம்மி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபாரின் ஆஃபீஸ் செக்ரட்டரி லோமேக்ஸை மேன்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவர் மூலமாக சில இன்ஃபர்மேஷனை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. வைவன் ஆபியில் நடக்க போகிறது நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு. அதை ஆர்கனைஸ் பண்ண சொன்னதே பிரைம் மினிஸ்டர் தான். இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருனா மெட்டலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காரு. அதை அப்ளை பண்ணால் மிலிட்ரிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆனால் அதுவே தப்பான கைகளுக்கு போயிடுச்சுன்னா நாட்டுக்கே ஆபத்தாக முடியும். சயின்டிஸ்ட்டுக்கிட்ட பேசி அவரோட ஃபார்முலா வாங்குகிற பிளானில் கவர்மெண்ட் இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்தணும்னு லோமேக்ஸுக்கு டென்ஷன் இருக்கு. ஏற்கனவே 7 டயல்ஸ் கிட்டேருந்து இவருக்கு வார்னிங்கும் வந்திருக்கு போல். நீங்கள் கண்டிப்பாக ஈவெண்ட்டை நடத்துங்கன்னு சொல்லி தனக்கு ஒரு இன்விடேஷனையும் ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் வைவன் ஆபியை காட்டுறாங்க. மீட்டிங்கு நைட்டில் தான் நடக்க போகுது. கெஸ்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியே வந்து அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஹண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுன்னு வெளியே தெரியாமல் இருக்கணும்ல. ஆஷ்வால்டு, மரியா, ஜிம்மி, பில் எல்லாரும் இப்போ அங்கே தான் இருக்காங்க. நம்ம சேஃப்டிக்கு ஸ்காட்லாண்ட் யார்டு ஒரு பெஸ்ட் ஆஃபீஸர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லோமேக்ஸு இன்ஸ்பெக்டரை காட்டுறாரு. இவர் தான் அவங்களுக்கு கிடைச்சாராங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சயின்டிஸ்ட் அங்கே வராரு. வந்திருந்த எல்லா கெஸ்ட்ஸையுமே லோமேக்ஸை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அடுத்து நைட் ஆனதும் எல்லாரும் டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ சயின்டிஸ்ட்டு தன்னோட பேக்ரவுண்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாரு.
இவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், ஆனால் படித்தது ஜெர்மனியில். இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போர் நடந்தப்ப அடிமையாக இருந்த ஆப்பிரிக்கன்களை ஜெர்மனி போரில் சோல்ஜராக யூஸ் பண்ணிக்காங்க. அதில் சயின்டிஸ்ட் தன்னோட ஃபேமிலியவே இழந்திருக்காரு. அதனால தான் தன்னோட கண்டுபிடிப்பை நல்ல விதமாக யூஸ் பண்ண போகிற நாட்டுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்காரு. அதை எங்களுக்கு ஒரு டெமோ காட்ட முடியுமான்னு ஆஸ்வால்டு கேட்கவும், சயின்டிஸ்ட் தன்னோட பாக்கெட் வாட்சை எடுத்து எல்லாருக்கும் காமிக்கிறாரு. தான் கண்டுபிடிச்ச மெட்டலெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாக்கெட் வாட்ச் மேலே கவர் பண்ணியிருக்காரு. அது மேலே ஷூட் பண்ணால் கூட பாக்கெட் வாட்ச்க்கு ஒன்றுமே ஆகலை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த ஃபார்முலாவை வச்சு புல்லட் ப்ரூஃப் ரெடி பண்ணால் அது மிலிட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சயின்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்டில் ஒரு ஆள் 7 டயல்ஸ் சேர்ந்த நம்பர் 7ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜிம்மி சந்தேகப்படுறாரு. அதனால் ஹீரோயின், ஜிம்மி, பில் 3 பேரும் ஃபார்முலாவை பாதுகாக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. பில்டிங்கை சுற்றி ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஹீரோயின் வெளியே வராங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து ஹீரோயினை உள்ளே போக சொல்கிறாரு. ஹீரோயின் உள்ளே வந்து பார்த்தா பில்லையும் ஆளக்கானோம், ஜிம்மியும் ஆளக்கானோம். எங்கடா போனீங்க அப்ரசன்ட்டுகளான்ற மாதிரி ஹீரோயின் தேடிட்டு இருக்கிறப்ப ஒரு ரூம்குள்ளேருந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அடுத்து கன் ஷாட்ஸும் கேட்குது. ஹீரோயின் கதவை திறந்து போய் பார்த்தா ஜிம்மி கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரோட கையில் புல்லட் பட்ட காயம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருந்தப்ப அவரோட அண்ணன் போரில் இருந்தார்ல, அவரோட பாடியை சவப்பெட்டியில் வைக்கிறத ஹீரோயின் பார்த்துருக்காங்க. அப்போ அம்மாவும் அப்பாவும் ஹீரோயினுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ போட்டிருந்த வாட்சை ஹீரோயின் உத்து பார்க்குறாங்க. அப்போ 7 மணி. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ஹீரோயின், லோமேக்ஸு, பில்லு, மரியா எல்லாரும் ஜிம்மி கிட்ட போய் பார்க்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கவும் இறந்துட்டான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு உயிர் இருக்கு. ஜிம்மி மெதுவாக எந்திரிக்கிறாரு. யார் இப்படி பண்ணுதுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. அவனை பிடிச்சிங்களான்னு ஜிம்மி கேட்க, யாரை சார் சொல்கிறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. மாஸ்க் போட்ட ஒருத்தன் தன்னை ஷூட் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஓடிட்டதா ஜிம்மி சொல்கிறாரு. எவனும் வந்துட்டானா அப்படின்னு சயின்டிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் பதறி போய் அவரோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அவர் பெட்டில் படுத்திருக்கிறாரு, ஆனால் அன்கான்ஷியஸாக இருக்காரு. ஜெரியோட ரூமில் கிடந்தா அதே மருந்து பாட்டில் இங்கேயும் கிடக்க மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்குன்னு ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. சேஃப்டி லாக்கரில் வச்சிருந்த சயின்டிஸ்டோட பாக்கெட் வாட்சையும் ஃபார்முலாவையும் காணோம். இன்ஸ்பெக்டர் உடனே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பில்டிங்குள்ளே அத்துமீறி நுழைஞ்ச ஒரு லேடியை கான்ஸ்டபிள்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்லை, தங்கச்சி தான். நீ எப்படி இங்கே வந்தன்னு ஹீரோயினும் ஜிம்மியும் ஷாக் ஆகுறாங்க. ஜிம்மி மேலே தங்கச்சிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல. அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினச்சி தான் இங்கே வந்ததை தங்கச்சி சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை தங்கச்சி தான் சயின்டிஸ்டோட ஐட்டம்ஸை திருடிட்டாங்களோன்னு டக்குன்னு எல்லாருக்கும் அவங்க பக்கம் சந்தேகம் திரும்புது. ஆனால் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிட்டார் போல், அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. இங்கே இவ்வளோ கலவரம் நடக்கிறப்ப ஆஸ்வால்டை மட்டும் ஆளை காணோம். ஆமாம், என் ஹஸ்பண்ட் எங்கன்னு மரியா கேட்க ஆஸ்வால்டே இப்போ அங்கே வராரு. தூக்கமே வரலன்னு லான் ஏரியாவுக்கு போயிருந்தேன், இது அங்கே கிடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கன்னை காட்டுறாரு. ஜெரியை ஷூட் பண்ண ஆள் தான் கன்னை விட்டுட்டு ஓடி இருக்கணும்னு பில் சொல்கிறாரு. காலையில் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ரூமில் இருக்கிறப்ப லோமேக்ஸ் அங்கே வராரு. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் ஜன்னல் வழியாக குதிச்சிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் புல் தரையில் ஃபுட் பிரிண்ட்ஸை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அது ஆஸ்வால்டோட தான் இருக்கலாம். அப்படின்னா வந்துட்டு போன சஸ்பெக்டோட ஃபுட் பிரிண்ட் எங்கன்னு ஒரு கேள்வி வருது. கன்னு கிடந்த ஸ்பாட்டை வச்சு பார்க்குறப்ப அதை ஜன்னல் வழியாக தூக்கி எரிஞ்சிருக்காங்கன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாரு. சயின்டிஸ்ட்டுக்கும் கான்ஷியஸ் வந்தது. தன்னோட கண்டுபிடிப்பெல்லாம் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு லோமேக்ஸ் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இப்போ 2 புல்லட்ஸை காமிக்கிறாரு. ஒன்று ரூமில் கிடச்சிருக்கு, இன்னொன்று வெளியில் மரத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது தங்கச்சியோட ஒரு காதில் இயர்ரிங் மிஸ் ஆகிறத மரியா நோட் பண்ணுறாங்க. அது என் அண்ணன் கொடுத்த கிஃப்ட்டு, நான் போய் ரூமில் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி போகிறாங்க. அவங்க கூட துணைக்கி ஒரு கான்ஸ்டபிள் போகிறாரு. இன்ஸ்பெக்டர் தனக்கு கிடைச்ச எவிடன்ஸஸை பற்றி கண்டினியூ பண்ணுறாரு. அந்த 2 புல்லட்ஸுமே வேறு வேறு கன்லேருந்து ஃபயர் ஆயிருக்கு. லானில் கிடந்த கன்லேருந்து ஃபயர் ஆன புல்லட்டு தான் ஜிம்மியோட கையில் உரசிட்டு சேரில் பட்டிருக்கு. அந்த கன்னை ஆஸ்வால்டை எடுத்துகிட்டு வந்தனால தான் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ கன்னை ஃபயர் பண்ண சஸ்பெக்ட் க்ளவுஸ் போட்டிருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. பாதி எரிஞ்சு போன நிலமையில ஒரு க்ளவுஸ் ஃபயர் பிளேஸில் கிடக்கதை ஹீரோ கண்டுபிடிச்சி எடுத்திருக்காரு. அந்த க்ளவுஸில் பைட் மார்க்ஸ் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. க்ளவுஸு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதனால் இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு ஆஸ்வால்டை கூப்பிட்டு கன்னை ஜன்னல் வழியாக தூக்கி எறிய சொல்கிறாரு. அப்படி எரியும் போது கன்னு ஆக்சுவலாக கிடந்த ஸ்பாட்டை விட 10 அடி தள்ளி போய் விழுகுது. இதை வச்சு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல வராருன்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ லோமேக்ஸ் ஒரு தியரியை சொல்கிறாரு. சஸ்பெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கு ட்ரக்கை கொடுத்து ஐட்டம்ஸை திருடிட்டு கீழே வந்தப்போ ஜிம்மி பார்த்துருக்காரு. அதனால் ஜிம்மியை ஷூட் பண்ணிட்டு ஜன்னல் வழியாக கன் எரிஞ்சிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான்.
இந்த தியரி இன்ஸ்பெக்டருக்கு இடிக்குது. ஏன்னா அப்படி தப்பிச்சு போயிருந்தா கான்ஸ்டபிள்ஸ் கண்ணில் பட்டிருப்பான். ஆனால் கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட மாட்டினது உள்ள நுழைய ட்ரை பண்ண தங்கச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயரிங் எடுக்க போன தங்கச்சி இன்னும் ஆளையே காணுமோன்னு இன்ஸ்பெக்டர் ரியலைஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா தங்கச்சி கான்ஸ்டபிள்ஸை அடித்து போட்டுட்டு காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. சயின்டிஸ்டோட ஃபார்முலாவும் பாக்கெட் வாட்சும் இப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் தங்கச்சியை சேஸ் பண்ணி போகிறாரு. ஹீரோயின் பில்லையும் ஜிம்மியும் கூட்டிகிட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு மெயின் ரோடு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே தங்கச்சி ஒரு ட்ரெயினில் ஏறுறதை பார்த்து 3 பேர் அதில் ஏறிக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்புது. தங்கச்சி எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு தெரில. நாம் பிரிஞ்சு போய் தேடுவோன்னு சொல்லி பில்லு தனியாக போகிறாரு. இப்போ தான் பில் மேலே ஜிம்மிக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை சயின்டிஸ்ட் கிட்டேருந்து ஃபார்முலாவையும் பாக்கெட் வாட்சையும் திருடி தங்கச்சி கிட்ட கொடுத்தது பில்லாக இருக்குமோன்னு ஜிம்மி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் அப்படி இருக்குமோன்னு தோணுது. லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒளிஞ்சிருந்த தங்கச்சியை பில்லு கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோயினும் ஜிம்மியும் அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணேன்னு ஹீரோயின் கேட்க, எங்கள் அண்ணன் ஜெரிக்காக தான் பண்ணேன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. ஜெரியோட பேரை சொல்லி தப்பிக்க பார்க்காத, அவருக்கு ஸ்லீப்பிங் ட்ரக் கொடுத்து கொலை பண்ணதே நீதான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் மேலே நடந்த அதே அட்டம்ப்ட் தான் அன்றைக்கி ஜெரிக்கும் நடந்தது. தங்கச்சி யார்கிட்டயோ அந்த ஃபார்முலா விற்கிறதுக்காக தான் ட்ரெயினில் ஏறிக்காங்கன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த ஸ்டாப் வரைக்கும் தான் தங்கச்சி டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார்முலா வாங்க அடுத்த ஸ்டாப்பில் யாராவது வெயிட் பண்ணுறாங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாத தங்கச்சி ஜிம்மியை பார்த்து காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. உடனே ஜிம்மி கன் எடுத்து ஹீரோயினை எய்ம் பண்ணுறாரு. ட்விஸ்ட் என்னன்னா தங்கச்சியோட கூட்டாளியே ஜிம்மி தான். வைவன் ஆபியில் ஜிம்மி மேலே எந்த அட்டாக்குமே நடக்கலை. அவர் தான் அதை ஃபேக் பண்ணிக்காரு. க்ளவுஸ் போட்டுட்டு தன்னோட கையில் தானே ஷூட் பண்ணிக்காரு. இன்னொரு மாடல் கன்னை யூஸ் பண்ணி வெளியில் ஃபயர் பண்ணிக்காரு. அடுத்து க்ளவுஸை கழட்டுறதுக்காக பல்ல வச்சு கடிச்சு எடுத்திருக்காரு. அப்படி தான் க்ளவுஸில் பைட் மார்க்ஸ் வந்திருக்கு. ஜன்னல் வழியாக கன்னை தூக்கி எறிஞ்சதும் ஜிம்மி தான். இவர் இதெல்லாமே பண்ணதே எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். அந்த கேப்பில் தான் தங்கச்சி சயின்டிஸ்ட்டை அன்கான்ஷியஸ் ஆக்கி திருடியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கரெக்டாக கெஸ் பண்ணவும், நீ ரொம்ப குயிக்காக இருக்குன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. கன்னை கீழே போடுன்னு ஜிம்மி கிட்ட பில் சொல்ல ஜிம்மி பில்லை ஷூட் பண்ணிடுறாரு. தங்கச்சி தப்பிச்சு வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க. ஜெரியை பாய்சன் பண்ணி கொலை பண்ணது தங்கச்சி. அடுத்து ரோனியை ஷூட் பண்ணி கொலை பண்ணது ஜிம்மி. சயின்டிஸ்டோட ஃபார்முலாவை திருடி விற்றா நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கு இடைஞ்சலாக இருந்த ஜெரியையும் ரோனியையும் க்ளோஸ் பண்ணிக்காங்க. இப்போ ஹீரோயினையும் ஷூட் பண்ணுறதுக்கு ஜிம்மி ரெடி ஆகுறாரு. ஹீரோயின் அவரோட கன்னை தட்டி விட்டுட்டு பில்லோட கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜிம்மி கீழே கிடந்த ஃபார்முலா என்வலப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோயின் பில் கிட்ட போய் அவரை எழுப்புறாங்க. ஆக்சுவலாக அவர் மேலே புல்லட் படவே இல்லை. அதுக்கு காரணம் சயின்டிஸ்டோட பாக்கெட் வாட்சு. தங்கச்சியை மடக்கி பிடிச்சப்ப பில் அதை வாங்கி தன்னோட பாக்கெட்டில் வச்சாரு. அதுதான் இப்போ அவரோட உயிரையே காப்பாற்றிருக்கு. ஹீரோயின் இந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லி பில்லை அனுப்பி வச்சுட்டு ஜிம்மை தேடி போகிறாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டாப்புக்கு ட்ரெயின் போயிட்டா ஃபார்முலா பையரோட கைக்கு போயிடும். எமர்ஜென்சி பிரேக் செயினை பில்லு பிடிச்சி எடுக்கிறாரு. அது கையோட வந்துடுது. ட்ரெயின் அதனால் நிற்கவே இல்லை. பேசஞ்சராக உட்காந்து இந்த ஜிம்மியை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஜிம்மி கன் எடுத்து பேசஞ்சர்ஸை மிரட்டுறாரு. எல்லாரும் பயந்து வேறு வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடிடுறாங்க. ஹீரோயினும் ஜிம்மியும் மாற்றி மாற்றி கன்னை எய்ம் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஜெரியை பாய்சன் பண்ணது தங்கச்சி தான். ஆனால் ரூமில் அந்த 8 கிளாக்ஸில் 1 தூக்கி போட்டுட்டு 7 கிளாக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சது ஜிம்மி தான். அப்படி பண்ணால் 7 டயல்ஸ் மேலே சந்தேகம் திரும்புன்னு ஜிம்மி கெஸ் பண்ணியிருக்காரு. வெறும் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? ஜெரிக்காகவும் ரோனிக்காகவும் நான் ஏன் 1 ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்னை ஷூட் பண்ணிடாத, நான் வெறும் 50 தான்னு ஜிம்மி கெஞ்சுறாரு. ஆக்சுவலாக இவங்க கிட்ட ஃபார்முலா வாங்குறதுக்காக பேசின ஆள் அடுத்த ஸ்டாப்பில் இல்லை, இந்த ட்ரெயினில் தான் இருக்காங்க போல். என்ஜினுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த பையர் இருக்காங்கன்னு ஜிம்மி சொல்கிறாரு. ஹீரோயின் அவரோட கன்னை தட்டி விட்டு ஒரு குத்து விடவும் ஜிம்மி கீழே விழுந்துடுறாரு. அவர்கிட்ட அந்த ஃபார்முலா என்வலப்பை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க. டாய்லெட்டில் மறைஞ்சிருந்த தங்கச்சியை பில்லு மடக்கி பிடிச்சி அங்கேயே வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஹீரோயின் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஹீரோயினோட அம்மா தான் உட்காந்துருக்காங்க. ஷாக்கான ஹீரோயின், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜெரி சொன்ன ஆள் வேறு யாரும் இல்லை, அம்மா தான். சயின்டிஸ்டோட ஃபார்முலாவை திருடுறதுக்காக தான் ஜெரியையும் தங்கச்சியும் அம்மா ஹையர் பண்ணிக்காங்க. நம்ம நாட்டுக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நீங்கள் வேறு யாருக்கோ விற்க பார்க்குறீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு துரோகம் பண்ணதே நம்ம நாடு தான்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு குடிகார ஆர்மி ஜெனரல் எடுத்த தப்பான முடிவால் தன்னோட பையன் போர்க்களத்தில் தேவையே இல்லாமல் செத்துட்டு தான் அம்மா நினைக்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்டையுமே இந்த நாடு ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லைங்கிற கோவம் அம்மாவோட மனசில் இருக்குது. உங்களுக்கு தான் நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கண் கலங்குறாங்க. பண தேவைக்காகவும் தான் அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்டும் இல்லாமல் பையனும் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்காக போட்ட பிளான் தான் இது எல்லாமே. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னை போக விடுவியான்னு அம்மா கேட்க ஹீரோயின் கன் எடுத்து காட்டுறாங்க. என்னதான் தன்னோட பிளான் சொதப்பினாலும் பொண்ணோட அறிவையும் தைரியத்தையும் நினச்சி அம்மா பெருமைப்படுறாங்க.
இப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து அந்த காட்சியை பார்த்ததும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினோட அம்மா, ஜெரியோட தங்கச்சி ஜிம்மி 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் ட்ரெயினை விட்டு இறங்கி சோகமாக நடந்து போகிறாங்க. மேன்ஷனுக்கு வந்து ஜெரி கூட லாஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் சயின்டிஸ்ட் கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு ஃபார்முலாவை மிலிட்ரி பர்பஸ்க்காக வாங்குறாங்க. இதே நேரம் ஹீரோயினை தேடி 7 Dials கிளப்லேருந்து அந்த சர்வெண்ட் வராரு. என்னோட எம்ப்ளாயீஸ் ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவும் கன்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி 7 Dials கிளப்பில் மீட்டிங் நடந்த ரூமுக்கு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே ஹூடி போட்டுட்டு முகத்தில் கிளாக் டிசைனில் மாஸ்க் போட்டு 6 பேர் உட்காந்துருக்காங்க. காலியாக இருக்கிற சேரில் ஹீரோயினை உட்கார சொல்கிறாங்க. என்னை கொல்ல போகிறீங்களா, அட்லீஸ்ட் முகத்தையாவது காட்டுங்களேன்னு ஹீரோயின் சொல்ல நம்பர் 7 மாஸ்க்கை கழட்டுறாரு. அது வேற யாரும் இல்லை, இன்ஸ்பெக்டர் தான். ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் குரூப்பான 7 Dials'ை கெட்டவங்கன்னு ஹீரோயின் நினச்சாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் குரூப் தான் இது. உலகத்தில் எந்த மூலையிலேருந்து ஆபத்து வந்தாலும் அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் 7 Dials. அதனால தான் சயின்டிஸ்டையும் அவரோட ஃபார்முலாவையும் காப்பாற்றுறதுக்காக வைவன் ஆபியில் வந்து இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. இப்போ ஹீரோயினை வர சொன்னது ஒரு ஆஃபர் கொடுக்கறக்காக தான். அதாவது 7 Dials'ல ஒரு மெம்பராக ஹீரோயினை ஜாயின் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இவர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணதே அதுக்காக தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரூப்பில் இருந்த ஒரு ஏஜென்ட்டு இறந்துட்டாரு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா தான். 7 Dials'ோட மிஷனுக்காக சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட அப்பா தான் போயிருக்காரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில எனிமீஸ் தான் அவரை கிரவுண்டில் கார்னர் பண்ணி மாடை விட்டு கொலை பண்ணிக்காங்க. அப்பா இறந்து கிடந்ததை இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்காரு. தன்னோட அப்பா அப்ராடில் இருக்கும்போது ஃப்ளூ வந்து இறந்துட்டதா இது நாள் வரைக்கும் ஹீரோயின் நினச்சிருந்துருக்காங்க. அப்பா இறந்த அதே நாளில் தான் சயின்டிஸ்ட் மேலேயும் அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. சயின்டிஸ்டோட சிஸ்டரும் அசாசினி இறந்து கிடந்ததையும் இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்காரு. தன்னோட ஹஸ்பண்டையும் இந்த நாடு ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லைன்னு அம்மா சொன்னாங்கல்ல. அவர் என்ன மிஷனில் இருந்தார், எப்படி இறந்தார்னு அன்றைக்கி அம்மாவுக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அப்பா கூட பழகின ஆட்கள் மூலமாக ஃபார்முலா பற்றி அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. உங்கள் அப்பா தான் எங்களோட பெஸ்ட் ஏஜென்ட்டு, ஆனால் அவரை விட அதிகமான பொட்டென்ஷியல் உன்கிட்ட இருக்கு, எங்களுக்கு நீ தேவைன்னு ஹீரோயின் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோயின் எந்திரிச்சு நின்று அந்த கிளாக் டிசைன் மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.